கர்த்தருடைய மேலான கிருபையினார் அதிசய விண்ணல் அன்னை தன்னை வெளிப்படுத்திய முதலாவது ஆண்டு திருவிழாவை மகிழ்வோடு நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை என்னுடைய தாய் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நகரிலும் ஒவ்வொரு ஊரிலும் மாதா காட்சி கொடுத்து வெளிப்படுத்துகிற போதெல்லாம் நம்முடைய வாழ்வை குறித்து தான் பேசுவார். அந்த வாழ்வை குறித்து பேசி தனது வாழ்வை வெளிப்படுத்தி நிற்பார். இதுதான் ஒப்பு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான தன்னூத்து என்ற கிராமத்தில் அன்னையானவள் தன்னை வெளிப்படுத்தி நிற்கிற இந்த திருவிழாவுக்கு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்னை மரியாளுடைய சுருவம் இறங்கி வந்து தன்னை வெளிப்படுத்துகிற அந்த இடத்தில் இருக்கிற போது ஒரு பரவசம், ஒரு மிகுந்த ஒரு புல்லரிப்பு என்ன செய்யலாம், நம்ம உணரலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடத்தில் இந்த புனித அருளானந்தருடைய ஆலயத்தில் அன்னையானவள் இறங்கி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற இந்த நிகழ்வை காணுகிற போது ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற செய்தியை நம்ம சிந்தித்து பார்க்கலாம். சீராக் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லும், ஆண்டவர் எளியோருக்கு தன்னை வெளிப்படுத்துவார். நம்ம எல்லாம் கஷ்டப்படுறவங்க, ஊரில் வாழ்கிற பிள்ளைகள் ரொம்ப எளிமையான விசுவாசம் உண்டவங்க, எளியவர்களுக்குத்தான் கடவுள் செய்வார் தன்னை வெளிப்படுத்துவதாக இறைவார்த்தை சொல்லுகிறது. அதே போல சாலமோனின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவார். நம்ம எல்லாம் நம்பிக்கைக்குரிய பிள்ளைங்க. இந்த ஆண்டவனை நம்பி பரிசுத்த அதிசய மின்னலனை நம்பி நம்ம வந்திருக்கிறோம். நம்பிக்கைக்குரியவர்களுக்கெல்லாம் கடவுள் என்ன செய்வார், தன்னை வெளிப்படுத்துவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல 12 அப்போஸ்தலர் ஒருத்தர் யூதா அப்படிங்கிறவர் இருக்கிறார். அவர் கேட்பார், எல்லோருக்கும் வெளிப்படுத்தாம எங்களுக்கு மட்டும் நீங்க வெளிப்படுத்தினீங்க ஏன்னு கேட்பார். வெளிப்பாடு என்பது மனிதனுடைய வெளிப்பாடு அல்ல. அப்படித்தானே இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார் இதை வெளிப்படுத்தினார்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொய். அப்படித்தானே கடவுள் தான் என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். நிறைய அந்த வெளிப்பாடை தேடி மனுஷன் என்ன செய்யறான், போறான். அதெல்லாம் தவறு. இறை வார்த்தை சொல்லுகிறது, யூதா கேட்கிறார், இந்த உலகத்துக்கு எல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாம எங்களுக்கு ஏன்பா வெளிப்படுத்துறேன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்கிறார். உடனே அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் இயேசு பதில் சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல சொல்வார், நான் உங்களை அன்பு செய்கிறேன், என்னை நீங்கள் அன்பு செய்வதனால், நான் உங்களை தேர்ந்து கொண்டதினால் என்ன செய்திருக்கிறேன், வெளிப்படுத்துகிறேன். அப்ப தன்னுத்து மக்கள் கொடுத்து வைத்தவர்கள், கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். திருப்பெயரில் எங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா நாங்க அவருடைய அன்பை சுவைக்கு வந்திருக்கிறோம். அதனால ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு என்ன செய்வார், தன்னை வெளிப்படுத்தாம தான் செய்ய வேண்டிய திட்டத்தை சொல்லாம அதை செய்யவே மாட்டார். ஆமோஸ் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லும், ஆண்டவர் யாரை தன் ஊழியராக தெரிந்து கொண்டாரோ, யாரை அன்பு செய்கிறாரோ, யாரை முழுமையா நம்புறாரோ, யாரை அன்பு செய்கிறாரோ அவர்களுக்கு என்ன செய்வார், தன்னை வெளிப்படுத்தி தான் எல்லாத்தையும் செய்வார். மாதா அன்னைக்கு வெளிப்பட்டு இருக்காங்கன்னா
நமக்கு ஒன்று சொல்ல வராங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் அன்பு செய்யக்கூடிய பிள்ளைங்க, நம்பிக்கைக்குரிய பிள்ளைங்க. கடவுள் என்ன செய்வார்? உங்களுக்கு வெளிப்படுத்துறது. எதற்கு இந்த வெளிப்பாடு? அதிசய மின்னல் அன்னை வெளிப்பட்டு நிற்கிறாங்க பாருங்க. எதற்காக இந்த வெளிப்பாடு? அது முக்கியம் தானே. இதை வச்சு நான் காசாக்கவா? இந்த வெளிப்பாடு எதற்காக? இணைச்சட்டம் 29ஆம் அதிகாரம் 29 வசனத்தை நீங்க போய் வாசிக்கணும். பைபிள் வச்சிருக்கீங்களா? இணைச்சட்டம் 29 வசனம் சொல்லும், மறைவாயிருப்பது அனைத்தும் ஆண்டவருக்குரியது. அப்ப வெளிப்பாடு என்பது யாருக்குரியது? நமக்குரியது. அப்ப ஆண்டவருக்குரிய. அப்ப மாதாவை வெளிப்படுத்துறாங்க, தன்னை வெளிப்படுத்துறாங்க பாருங்க. அப்ப மறைவாயிருப்பது ஆண்டவருக்குரியன்னு சொன்னா, மறைவானது இந்த ஊரிலே வெளிப்பட்டு இருக்கிறது சொன்னா, அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? இதெல்லாம் கடவுளுக்குரியது. அவர் வெளிப்படுத்துகிறார் சொன்னா என்ன சொல்ல வருகிறார்? இதெல்லாம் நமக்குரியதுன்னு சொல்ல வருகிறார். அப்ப மறைவாக இருப்பதும் வெளிப்பட்டு இருக்கிறோம் பரிசுத்த தேவ மாதா என்று சொன்னால், அந்த பரலோக தந்தை இந்த அன்னையானவள் ஆண்டவனுக்குரியவர்கள். அப்ப ஆண்டவனை தேடி வருகிற பிள்ளைகள் எல்லாம் யாருக்குரியவங்க? இந்த ஆண்டவனுக்குரியவங்க, அன்னை மாதாவுக்குரியவங்க. மாதா அதிசய மின்னல் மாதா வெளிப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இது யாருக்காக? நம்மளுக்குரியவள். தாய் மரியா நமக்குரியவள். ஏன்னா ஆண்டவருக்குரிய தாய். ஆண்டவர் கல்வாரி மலையில சொல்றார் பாருங்க, என் தாய் உங்கள் தாய். ஆண்டவரின் தாய் நம் தாயாகிறாய். நம்ம எல்லாம் ஆண்டவருக்குரியவளாக மாற்றுவதற்காகத்தான் தன்னை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துறார். சுயநலத்துக்காக அல்ல. மொத்தமே என்ன செய்து? ஆண்டவருடைய வார்த்தையாக தாய் மரியாள் வெளிப்படுகிறாள். ஆண்டவருடைய திருமணமாக பரிசுத்த அதிசய மின்னல் மாதா வெளிப்படுகிறாங்க. ஆண்டவருடைய மேலான மீட்பாக என்ன செய்றாங்க? அன்னை மரியாள் வெளிப்படுறாங்க. தன்னையே என்ன செய்றாங்க? வெளிப்படுத்தி நிற்கிறாங்க பாருங்க. இந்த வெளிப்பாடு எனக்குரியதாக மாற வேண்டும். அப்ப எனக்குரியதா மாறணும். ஆண்டவர் மாதா வெளிப்பட்டு நிற்காங்க சொன்னா, அதே போல நான் என்ன செய்யணும்? வெளிப்பாடா மாறணும். அப்போ கடவுளுடைய சாயல் இறங்கணும். அதான் முக்கியம். அன்னை மரியாளுடைய வார்த்தை எப்படி ஆண்டவருடைய மீட்பை வெளிப்படுத்தியதோ, ஆண்டவருடைய திருவுளத்தை வெளிப்படுத்தியதோ, அதே போல என் வார்த்தை என்ன செய்யணும்? சரியா இருக்கணும். என் சாயலும் சரியா இருக்கணும், என் வார்த்தையும் சரியா இருக்கணும், என் செயலும் சரியா தான் இருக்கணும். அப்படித்தானே? என் செயலும் என்ன செய்யணும்? சரியாக இருந்தால் தான் ஆண்டவரை நான் வெளிப்படுத்துற பிள்ளை மாறுவேன். நம்முடைய சாயல் சரியாக இருக்கிறதா? நம்முடைய சொல் சரியாக இருக்கிறதா? நம்முடைய செயல் கடவுளுக்குரியதாக, பிறருக்கு நன்மை பயக்கிறதாக இருக்கிறதா? அதை பொறுத்து தான் ஆண்டவன் எப்படி அன்னை மரியாள் வழியாக கடவுளுடைய வார்த்தையே வெளிப்படுத்து பாருங்க, கடவுளுடைய திருவுளமே வெளிப்படுத்து பாருங்க, கடவுளுடைய மீட்பே வெளிப்படுத்து பாருங்க, கடவுளே வெளிப்படுத்துறார் பாருங்க. அதே போல நானும் இந்த திருத்தலத்திற்கு வந்து திரும்புகிற போது ஆண்டவருடைய அன்னையுடைய வெளிப்பாடாகத்தான் என்ன செய்யணும்? திரும்பி செல்ல வேண்டும். அப்படி ஒரு ஆற்றலையும் அருளையும் அதிசய மின்னல் அன்னை நமக்கு இந்த தருகிறார். வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து கொடுக்கிறார். ஆலய வளாகத்தில் பாருங்க, எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ காரியத்தை மாதான செய்திருக்காங்க, செய்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு செய்யத்தான் வந்திருக்காங்க இறங்கி. அப்படிதானே? நமக்குரிய நாக்கத்தான் வந்திருக்காங்க. அந்த அதிசயங்கள், அந்த அற்புதங்கள் எல்லாம், வெளிப்பாடெல்லாம் நமக்குரிய நாக்கத்தான் அன்னை மரியாதை செய்திருக்காங்க, இறங்கி வந்திருக்காங்க. ஆகவே விசுவாசத்தோடு அன்போடு இந்த ஆண்டவரை அன்னை வழியாக தேடி வந்திருக்கிற நமக்கு எல்லா நலனும் ஆற்றலும் ஆசீர்வாதமும் அதிசயங்களும் நிறைவாக கிடைக்க இந்த திருப்பலியிலே வர வேண்டுவோம். ஆமென். தேடி வருகிறார். தன்னை நம்புகிறவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தன்னை அன்பு செய்கிறவர்களுக்கு முழுமையாய் கையளிக்கிறார். எளியவர்களாய், அன்பு செய்கிறவர்களாய், இறைவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய், அதற்குரிய தகுதியை பெற்றுக் கொள்ளுமாறு, இறை வார்த்தையை அறியவும் அதை அன்னையை போல் விசுவசித்து வாழவும் வேண்டிய வரங்களுக்காக எழுந்து இறைவனிடம் அன்னையின் பரிந்துரையில் மன்றாடு. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே.
அன்பினாகிய இறக்கியரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக சாட்சியத்தை பெற்றுக்கொண்ட நல்ல காரியங்களை மாதாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இப்போது இந்த சாட்சியம் சொல்ல முன்வரலாம். இயேசுவுக்கும் மாதாவுக்கும் நன்றி. எங்கள் குடும்பம் பாளையங்கோட்டை சவேரியா பங்கை சார்ந்தவர்கள். நாங்கள் இங்கே மாதா அதிசயம் நடந்து ஒரு வாரத்துக்கு மாதாவை வந்து பார்த்தோம். அடுத்தது அக்டோபர் 2வது தடவையாக கழிந்த வருடம் அக்டோபர் 14ஆம் தேதி எங்கள் குடும்பமும் நானும் எனது கணவரும் 2 பிள்ளைகளும் என் கணவரின் அக்காவும் அவர்கள் கணவரும் 6 பேருமாக எங்கள் வாகனத்தில் வந்தோம். வந்துவிட்டு மாதாவை பார்க்கத்தான் வந்தோம். அந்த இடத்தில் எங்களுக்கு ஃபாதர் ஜோ வர்கீஸ் அழகாக ஒரு பூசை வைத்தார்கள். அந்த பூசையை நாங்கள் பார்த்துவிட்டு அதில் அசனம் கொடுத்தார்கள். அசனத்தை சாப்பிட வேணும்னா கொஞ்சம் டைம் ஆகிவிட்டது. நாங்களும் சாப்பாடு தயாரித்து கொண்டு வந்திருந்தோம். அசனத்தை சாப்பிடாமல் நாங்கள் போய் இந்த டிகே புதிர் ஒரு அழகிய ஒரு நல்ல ஒரு யூ வளைவில் ஒத்தம் இருக்குது. அங்கே போகும்போது எங்கள் வாகனத்தின் முன்பக்கம் இடது டயர் வெடித்து கார் ரேஸில் எப்படி கார் போகுமோ அவ்வளோ அளவுக்கு பயங்கர வேகம். இடது புறமாக எனது கணவர் கியரை நன்றாக பிடித்து கொண்டார்கள். நல்ல மைல் ஸ்டோன் இருக்கும். அது ஒரு மைல் ஸ்டோன் நோக்கி கொண்டு போகும்போது அந்த மைல் ஸ்டோனையும் அடித்து தூக்கி விட்டு அந்த பைக்கார் கீழே வந்து கார் வந்து ஒரு 70 டிகிரி கடல் நின்றுவிட்டது. ஆக்சுவலாக இந்த கார் அந்த ஸ்பீடுக்கு போனால் கார் வந்து அப்சைட் டவுன் ஆகி உயிரிழப்பு ஏராளம் இருக்கும். நிறைய ஆபத்துகள் காத்திருக்கும். ஆனால் எங்களுக்கு மாதா அந்த செகண்ட்ல நான் போய் கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், ஃபாதர் அழகான பிரசங்கம் வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. அதை சொல்லிக் கொண்டு இருக்கும் போது எங்களுக்கு அந்த ஆபத்து நடந்தது. ஆனால் மாதா அந்த செகண்ட்ல என்ன எதுவுமே தோணலை. ஏதோ எல்லாரும் உயிர் போயிட்டுன்னு நினைச்சோம். ஆனால் யாருக்குமே எந்த ஆபத்தும் இல்லாம மாதா எங்களை அற்புதமாக காப்பாற்றினாங்க. கிட்னியில் கேன்சர் வியாதி என்று மருத்துவர்கள் 2 அறுவை சிகிச்சை செய்தார்கள். செய்தபோதும் எனக்கு சற்று குணமாக நிலை இருந்தது. அதை கொண்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் எனக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்தது. இந்த ஹார்ட் அட்டாக் வந்தபோது மாதாவே என்னை காப்பாற்றுங்கள் அப்படிதான் தனியாகவே இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எந்த மருத்துவ உதவி இல்லாமல் மாதா என்னை அற்புதமாக வழிநடத்தினார்கள். அப்போது சில நாட்கள் கழித்து நான் இந்த தன்னுக்கு மாதா மின்னல் மாதாவின் பாதத்தில் வந்து 4 நாட்கள் மாதாவோடு அமர்ந்திருந்தேன். வந்த முதல் நாளன்று என் கையில் பழம் எடுத்து வந்திருந்தேன். அந்த பழத்தை இந்த வாசல் நதியில் இருந்து சாப்பிட்டேன். பழத்தை உரித்து ஒருக்கா கடிக்கும்போது பழத்தில் உள்ளாலே முழுவதுமாக இரத்தமாக இருந்தது. இந்த பழத்தை ஒரு மாதிரி கலர் மாறி மிகவும் சிகப்பு, கடு சிகப்பு கலராக இரத்தமாகவே நடுப்பகுதியில் இருக்கிறது. அப்போது இதுதான் மாதா எனக்கு தருகிற உடல் நலத்துக்கு தருகிற அருமருந்து என்று அந்த பழத்தை நான் சாப்பிட்டேன். அன்றிலிருந்து என் உடல் நலம் ரொம்ப ஒரு தெம்பாக இருக்கிறது. காரணம், அதுவரை நான் தனியாக எங்கும் செல்வதில்லை, பணிகள் செய்ய முடியாது. நான் துறவர சபையில் இருந்தாலும் எனக்கு பணிகள் செய்ய முடியாத உடல்நிலைகள் இருந்தது. நான் மாதாவிடம் வந்து நான் பணிந்து எல்லா விண்ணப்பங்களையும் வைத்து அவங்களிடம் இருந்து நல்ல சுகம் பெற்று இப்போது நன்றாக இருக்கின்றேன்.